அட்மின் வந்து ரிப்ளை பண்ணாத பட்சத்துல எனக்கு என்ன கண்டெக்ட் பண்ணுங்க, சரியா, நான் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி விடுறேன். சரியா? ஸோ எல்லாரும் அதே நேரம் எல்லாரும் வந்து என்னையை கண்டெக்ட் பண்ணக்குள்ள எனக்கும் சிக்கலா இருக்கும். சரியா? எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரிரு நாட்களுக்குள்ள அந்த விடயங்கள் எல்லாம் சரிப்படுத்தி எடுப்போம். அது இதுக்கு முதல் இருக்கிறவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? இப்ப பாடத்துக்குள்ள போவோம். பாருங்க, அநேகமா சிலருக்கு இப்பதான் நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணி இப்ப குரூப்ல நீங்க வந்து அதை பார்க்கறத விட இங்க ஸ்கிரீனை பார்த்துக்கொள்ளுங்களா. சரியா? புதுசா ஜாயின் பண்ணவங்க ஸ்கிரீனை பார்த்துக்கொள்ளுங்க. சோ இங்க 108ஆம் கேள்வி, எம் தெளிவும் 6 உடைய சீர் வட்ட தட்டொன்று கிடைத்தரை மீது சீரான கோணவேகம் ஒமேகாவுடன் சுழன்ற வண்ணம் நேர்கோட்டின் வழியே பி வேகத்துடன் நழுவாமல் செல்கின்றது. சரியா? இப்ப நழுவாமல் செல்கின்றதுண்டா இத இன்னொரு விதமா சொன்னா வழுக்காமல் செல்கின்றது, இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? வழுக்காமல் செல்கின்றது அல்லது தூய உருளல் இயக்கம். சரியா? தூய உருளல் இயக்கம், இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் இருக்குன்னா இந்த தலை சார்பாக இந்த தட்டு அல்லது இயக்கத்துக்கு உள்ளாகின்ற அந்த பொருள் வழுக்கல்ல, ஸ்லிப் ஆகல, உருண்டுகிட்டே போகுது. அங்க சுழற்சி இயக்கமும் நேர்கோட்டு இயக்கமும் சேர்ந்ததான ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கமாக இருக்கு. அதான் அர்த்தமா நழுவாமல் செல்கின்றது. இப்ப நழுவாமல் செல்கின்ற சந்தர்ப்பத்துல நான் ஏ ஆனது ஆர் அல்பா இந்த மாதிரியான விடயத்தை பாய்க்கலாம். இது வந்து ஏக பரிமாண ஆர்முடுகள், அது ஆரை, அதாவது சுழற்சி இயக்கத்துக்கான அந்த ஆரை தர கோண ஆர்முடுகள், இந்த விடயத்தை நாம் பாவிச்சு கொள்ளலாம். அப்படி நழுவி செல்லுமாக இருந்தா இந்த ஏ ஆனது ஆர் அல்பாவுக்கு சமனாக இருக்காது. ஒரு சந்தர்ப்பத்துல பெரியதாக இருக்கும், ஒரு சந்தர்ப்பத்துல சிறியதாக இருக்கும். அதை நம்ம பார்ப்போம், இப்போதைக்கு தேவையில்லை. சரியா? இப்போதைக்கு இந்த மாதிரி நழுவாமல் செல்லுகின்றது. சாரி, நழுவாமல் செல்லுகின்றது. இப்ப நம்முடைய விடயம், இதன் இயக்கத்தின் போது தரையில் உள்ள புள்ளி ஓ பற்றி மொத்த கோண உந்தம். சரியா? இந்த புள்ளி ஓ பற்றிய மொத்த கோண உந்தம். இப்ப நம்ம இதை ரெண்டு விதமா செய்யலாம், ரெண்டு விதமாகவும் சொல்றேன். சரியா? ரெண்டு விதமாகவும் சொல்றேன். இந்த மாதிரியாக காணப்படுது. இது ஓவனும் புள்ளி, தலையில காணப்படுற புள்ளி இந்த ஓ. இந்த ஓவனும் புள்ளி பற்றிய இவருக்குரிய மொத்த கோண உந்தம் ரெண்டு விதமா சொல்றேன். முதலாவது விதம், கோண உந்தம் என்றது எல் என்றது சடத்துவ திருப்பம் தர கோண வேகம், சடத்துவ திருப்பம் தர கோண வேகமாக இருக்கு. இப்ப இங்க நான் இந்த ஓவனம் புள்ளி சார்பான கோண உந்தம் சொல்லும் போது ஓவனம் புள்ளி சார்பான சடத்துவ திருப்பம் இன்டு ஒமேகாவா இருக்கு. அதாவது எல் சமன் ஐஓ, ஓ எனும் புள்ளியினூடாக இதன் சுழற்சி திசைக்கு செங்குத்தான அச்சுப்பற்றி, சுழற்சிக்கு இந்த தளத்துக்கு செங்குத்தான அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் தர ஒமேகா, இந்த மாதிரி சொல்லலாம். சோ பாருங்க, இந்த இடத்துல வட்டத்தட்டு, இந்த வட்டத்தட்டுக்கு வந்து மையத்தினூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம். சரியா? இது வந்து மையத்தினூடாக சிஓஎம் என்று போறோம்னா ஐசிஓஎம், ஐசிஓஎம் என்றா சென்டர் ஆஃப் மாஸ். சரியா? திணிவு மையத்தினூடாக இந்த தளத்துக்கு செங்குத்தாக கருதுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் அரை எம்ஆர் வர்க்கம். இது கேள்விகள்ல பொதுவா தரப்படும். இப்ப நான் இந்த கேள்வியில போடல. சரியான அரை எம்ஆர் வர்க்கம், அரை எம்ஆர் வர்க்கம். ஆரை வந்து இப்படி போறேன், எம்ஆர் வர்க்கம் ஆரை ஆறுன்னு போட்டுக்கணும். இப்ப இந்த ஓவனம் புள்ளி சார்பான சடத்துவ திருப்பம் காணணும் வேண்டா இல்லானது இவருக்கு பதிலாக எம் ஆர் வர்க்கம் சக ஐசிஓஎம் இன்டு ஒமேகா. சரி, ஐசிஓஎம் இன்டு ஒமேகாவா இருக்கு. அதாவது நம்ம நேற்று பார்த்த விடயம் தான். சரியா? நேற்று பார்த்த விடயம் தான். இந்த புள்ளியினூடாக சடத்துவ திருப்பம் கேட்டா நான் இந்த புள்ளியிலிருந்து இந்த மொத்த உடல் இருக்கார்தான் இந்த வட்டத்தட்டு, இந்த மாதிரியாக ஒரு வட்டத்தட்டு காணப்படுதுண்டா இந்த புள்ளியினூடான சடத்துவ திருப்பம் இவருக்கு சமாந்தரமான ஒரு அச்சு இதனூடாக கருதி
இந்த சலத்த திருப்பத்தை COM சொல்லுவோம். இவரோட இந்த மொத்த வட்டத்தட்டையும் ஒரு புள்ளித்தெளிவாக கருதுகின்ற போது, மொத்த வட்டத்தட்டையும் நான் ஒரு புள்ளித்தெளிவாக கருதுகின்ற போது, அந்த புள்ளித்தெளிவு இந்த அச்சிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கார், அந்த தூரத்தை R எடுத்துக்கொள்ளும். சரி, அந்த தூரத்தை R எடுத்துக்கொள்ளும். இது R. இந்த புள்ளியில இதன் மொத்த தெளிவும் காணப்படுது. ஆகவே MR வர்க்கம் சக ICOM இதனூடான சலத்த திருப்பம். அந்த விடயத்தை இங்க பாவிக்க, இங்க பாவிச்சா தெளிவு M தர, தூரம் R வர்க்கம், இந்த தூரம் R வர்க்கம் சக ICOM இதனூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சலத்த திருப்பம் அரை MR வர்க்கம், அரை MR வர்க்கம். இதான் O என்ற புள்ளி பற்றிய சலத்த திருப்பமா, O என்ற புள்ளி பற்றிய சலத்த திருப்பம் இன்று ஒமேகா. இவ்வளவு சரியா, இந்த மாதிரி சொல்லலாம். ஆனா இங்க விடையில பார்த்தோம்னா ஒமேகாவோ அல்லது ஆரோ இல்லைன்னு எம் பி சார்பாக காணப்படுது, பி சார்பாகவும் எம் சார்பாகவும் காணப்படுது. சோ நான் இந்த இடத்துல பாருங்க, இது நழுவாமல் செல்கின்ற சந்தர்ப்பத்துல நான் சொல்லியிருந்த ஏ சமன் ஆர் அல்பா பாவிக்கலாம். சரியா, இல்ல ஆர் நுகாம இயக்கும் சந்தர்ப்பமாக இருந்தா நான் பி சமன் ஆர் ஒமேகா பாவிக்கலாம். சரியா, பி சமன் ஆர் ஒமேகா பாவிச்சு விடலாம். இந்த இடத்துல நான் பாவிக்க போறது பி சமன் ஆர் ஒமேகா. சோ ஒமேகாவுக்கு பதிலாக, சரியா, ஒமேகாவுக்கு பதிலாக அந்த விடத்தை கொண்டு வர சுருக்கெடுப்பு மாஸ்டா பாருங்க கொஞ்சம். இது ஒன்று, இது அரை, ஒன்றரை. ஸோ மூணிங்கள் 2 MR வர்க்கம். சரியா, மூணிங்கள் 2 MR வர்க்கம் ஒமேகா. ஸோ இங்க நான் மூணிங்கள் 2 MR வர்க்கம் ஒமேகாவுக்கு பதிலாக B இன்கள் R. சரியா, B இன்கள் R. ஸோ ஆறு மாறும் கேன்சல் ஆனா இது மூணிங்கள் 2 MRB அல்லது MBR. ஸோ வரப்போறது மூணிங்கள் 2 MBR. இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரியாக வரும். கேள்வியில நான் சிமோலார் போட்டிருக்கேன், கெபிரலார்ல செய்து காட்டிருக்கேன். சரியா, அப்ப அதுக்கு எதுவும் அங்க பார்ப்போம். எனவே இங்க வரப்போற விடை மூணிங்கள் 2 MBR என்றா மூணாவது விட வரும். சரியா, மூன்றாவது விட வரும். பாருங்க, இதுதானா மூணாவது விடை. இதை நோட் பண்ணி கொடுங்க. இன்னும் ஒரு முறையாக சொல்லித்தார். இது நம்மளுக்கு கேட்கப்பட்ட அந்த புள்ளி பற்றிய நான் மொத்த சடத்துவ திருப்பத்தை கண்டு ஐயோமேகா பாவிக்க, இந்த மாதிரி பாவிக்காம இன்னும் ஒரு முறையும் இருக்குது சொல்றேன். இதை நோட் பண்ணி கொடுங்க, அடுத்த முறையை சொல்றேன். சரியா, இப்ப அடுத்த முறை. இன்னும் ஒரு முறையாக இப்ப இந்த இடத்துல சரியா இந்த மாதிரி இருக்குது. இப்ப இந்த புள்ளி பற்றி இது சுழன்று கொண்டு போகும்போது சுழற்சி இயக்கத்துக்கு உள்ளாகின்றார், நேர்கோட்டு இயக்கத்துக்கு உள்ளாகின்றார். சோ இரண்டு விதமான இயக்கம் இருக்கு. எனவே இங்க சுழற்சி இயக்கம் காரணமாக நேரடியான கோண உந்தம் இருக்கும், நேர்கோட்டு இயக்கம் காரணமாக இன்னும் ஒரு கோண உந்தம் இருக்கும். ஏதாவது ஒரு புள்ளி துணிக்கை குறித்த அச்சு பற்றி சுழலும் வகையில செல்லும் போது அந்த புள்ளி துணிக்கையின் கோண உந்தமானது நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம். சரியா, கோண உந்தம் எல்லானது நேர்கோட்டு உந்தம் பீனது சுழற்சி அச்சு பற்றிய திருப்பம் சொல்லுவோம், பி இன்டு ஆர்.
அதாவது எல்லானது திணிவு தர வேகம், இது நேர்கோட்டு உந்தம் தர சுழற்சி அச்சில் இருந்தான தூரம், இந்த மாதிரியாக பார்ப்போம். இது நேர்கோட்டு உந்தம். சோ இவர் சுழன்ற வண்ணம் நேர்கோட்டு இயக்கத்துக்கு உட்படுறார் என்றதால நேர்கோட்டு இயக்கத்தால் ஒரு உந்தமும் சுழற்சி இயக்கத்தால் ஒரு உந்தமும் காணப்படும். எனவே இங்க வரப்போற மொத்த உந்தம், சரியா, இந்த இடத்துல வைக்க போற மொத்த உந்தம் எல் டோட்டல், சரியா, மொத்த உந்தமானது இவருக்கு நேர்கோட்டு இயக்கம் காரணமாக, நேர்கோட்டு இயக்கத்துல இந்த வேகம் பி, இந்த ஓவனும் காணத்துல இருந்தான இந்த தூரம் ஆறாக இருக்கு. இந்த புள்ளியில மொத்த துணிவு எம் காணப்படும், துணி மையம். ஆக நான் சொல்லலாம் எம் இன்டு பி, இந்த புள்ளியில இருந்தான தூரம் ஆர், இது நேர்கோட்டு உந்தம் காரணமாக. சாக இவர் சுழற்சி அடைகிறார், சுழற்சி அடைகிறதால இன்னொரு விதமான உந்தம், நேரடியான கோண உந்தம் இருக்கு. சாக ஐ இன்டு ஒமேகா. சோ எம் இன்டு பி இன்டு ஆர், சாக ஐக்கு பதிலாக இந்த புள்ளி, சரியா, இந்த மையம் பற்றிய ஹாஃப் எம் ஆர் வர்க்கம், வட்ட திட்டத்தால ஹாஃப் எம் ஆர் வர்க்கம் இன்டு ஒமேகாவுக்கு பதிலாக பி இன்டு. ஆகவே இது எம் பி ஆர். சக இது ஆர் ஆர் கேன்சல் ஆனா ஹாஃப் எம் பி ஆர், இது முழுசி அரைவாசி. சோ 3 ஒன்றரையா 3 எம் பி ஆர், இந்த மாதிரியாக வரும். சரிதான், அங்கேயும் செய்திருந்தா கொஞ்சம் மறைமுகமா வந்துச்சா நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த வினாவா? அடுத்த வினா இதோட சம்பந்தப்பட்ட விடயம் எல்லாம் அதாவது அடிப்படையான விடயங்கள் எல்லாம் நேற்று பார்த்துருந்தோம். சரி, ஒவ்வொரு சாப்டர்லயும் அடிப்படையான விடயங்கள் பார்த்து தான் போறோம். இங்க இன்றைக்கு புதுசா ஜாயின் பண்ணவங்க நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருந்தீங்க. சரியா, அவங்களுக்கு இந்த அடிப்படையான விடயங்கள் எல்லாம் நேற்றைய கிளாஸ்ல நடந்திருக்கும். அதை நீங்க கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோஸ் பார்க்கலாமா? சரி, அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் நான் பண்றேன். இப்ப அடுத்த விடயம், அடுத்த வினா. சரியா, 3 எம்பிஆர். சோ அடுத்தது பாருங்க, 109ஆம் கேள்வி. ஒரே பாருங்க, ஒரே வகையான இரு தட்டுகளை இணைத்து உருவாக்கப்பட்ட சேர்த்தி தட்டு ஒன்று அதன் செங்குத்து அச்சு பற்றி மாறா கோணவேகத்துடன் சுழல்கிறது. சரியா, சேர்த்தி தட்டு 2 தட்டுகளை வச்சுக்கொண்டு உருவாக்குறாங்களாம். இந்த மாதிரியாக ஒரு தட்டு காணப்படுது. சரி, இது ஒரு தட்டு, இதோட சேர்க்கப்பட்ட இன்னும் ஒரு தட்டு, ஒரே வகையான தட்டு. சரியா, ஒரே வகையான தட்டு உண்ட நிலட்டி காட்டுறனா இது ஒரு தட்டு, இந்த மாதிரி கிடைச்சுக்கொள்ளும். சுழல்கிறது. கீழே உள்ள தட்டானது ஒப்பமாகவும் ஓர் அச்சாகவும் இருக்கும் வகையில் அச்சினூடாக விழுகின்றது. ஆக இந்த அச்சு பற்றி சுழலுது. சரியா, இந்த அச்சு பற்றி சுழலுதுன்னு வச்சுக்கொள்றேன். இந்த மாதிரியாக அச்சு பற்றி சுழலும் போது கீழே இருக்கிறது என்ன செய்யுதுண்டா அதே அச்சில அப்படியே விழுதான். சரியா, ஒப்பமாக விழுதான். ஒப்பமாக விழுதண்டா இவரிலிருந்து இவர் விடுபடும் போது 2க்கும் இடையே எந்த விதமான உராய்விசையும் இல்லை. உராய்விசையும் இல்லாத பட்சத்துல 2க்கும் இடையே உராய்வு முறுக்கம் கிடையாது. சோ இங்க எந்த விதமான புறமுறுக்கமும் தொழிற்பட போறது கிடையாது. ஆக புறமுறுக்கம் தொழிற்படாத காரணத்தால இந்த தொகுதியின் மொத்த கோண உந்தம் என்ன செய்யப்படும்? காப்படை. நியூட்டனின் 2ஆம் விதிப்படி டோ 0 இருந்தா ஆரம்ப உந்தமும் இறுதி கோண உந்தமா ஆரம்ப கோண உந்தமும் இறுதி கோண உந்தமும் சமமாக காணப்படும். எனவே விழுதாம். இந்த கூற்றுகளை கருதுக, பின்வரும் இந்த கூற்றுகளை கருதுக. இப்ப நம்ம அந்த கூற்றுகளுக்குள்ள போக முதல் இங்க என்னென்ன நடக்கும், என்ன விடயம் இருக்கும் என்ற விடத்தை பார்ப்போம்.
சோ பாருங்க, அதுக்குள்ள போக முதல் இங்க வருவோம். இந்த இடத்துல 2 வட்டத்தட்டு இந்த மாதிரியாக ஒரு தட்டு காணப்படுது. இதே மாதிரியான இன்னும் ஒரு விதமான தட்டு காணப்படுது. இந்த ஒன்றை நிலைட்டி காட்டுறேன். சரியா? குறிப்பிட்ட அச்சு பற்றி சுழலுது. இந்த மாதிரியான அச்சு பற்றி சுழலுது. ஒமேகான்ற கோணக்கதியோட சுழலுது. ரெண்டுமே ஒரே வகையான தட்டு என்ற காரணத்தால இவருக்குரிய சடத்துவ திருப்பம் அந்த அச்சு பற்றி ஐ என்றா, இதுக்குரிய சடத்துவ திருப்பம் இந்த அச்சு பற்றி ஐ தான். சரியா? இப்ப பாருங்க, ஆரம்பத்துல இந்த தொகுதியின் கோண உந்தம் மொத்தமாக 2i இன்டு ஒமேகா. சரியா? 2i இன்டு ஒமேகாவா இருக்கு. இதுதான் ஆரம்பத்தில் இருக்க போற கோண உந்தம். சரி, ஆரம்பத்தில் இருக்க போற கோண உந்தம். இப்ப இதுல ஒன்று ஒப்பமாக கீழே விழுது. சோ ஒரு ஆள் ஒப்பமாக கீழே விழும் சந்தர்ப்பத்தை எடுத்துக்கணும். இந்த நிலையில ஒப்பமாக விழுற அதே நேரம் ஓர் அச்சாக விழுது. இது அப்படியே மேலடிக்க இது கீழே விழுவார். சரி, அவர் கீழே விழுவார். அதே அச்சு தான். சரி, அச்சு எந்த விதமான மாற்றமும் கிடையாதா அச்சுல? இதே அச்சு தான். இது கீழ் நோக்கியதாக விழுது. ஆக பாருங்க, இப்ப அதே அச்சு பற்றி இது விழுறதால இவருக்குரிய சடத்து திருப்பம் ஐ என்றா, இவருக்கும் அதே தான். சடத்து திருப்பம் மாற போறது இல்லை. அச்சு மாறல தானே. இவருக்குரிய சுழற்சி அச்சு மாறல. சுழற்சி அச்சு மாறல என்ற காரணத்தால சடத்து திருப்பம் மாறாது. இப்ப பாருங்க, ஆரம்பத்துல இவர் ஐ, இவருக்கு மட்டுமான கோண உந்தம் ஐ ஒமேகா. அதே போல இவருக்கு மட்டுமான கோண உந்தமும் ஐ ஒமேகா. இப்ப என்னதான் இவர் தனியா விழுந்தாலும் இது அதே கோண வேகத்தை தான் சுழலும். ஏன்? இது நிலைக்குத்தா கீழானே விழுது. இது சுழற்சி, அதாவது இந்த மாதிரியாக கோண வேகத்துடன் சுழன்று கொண்டுள்ள போது அந்த கோண வேகத்தை மாற்றுவதற்கு இவருக்கு ஏதாவது புற முறுக்கம் இருந்ததா? ஒப்பமாக விழுறார், புற முறுக்கம் எதுவும் கிடையாது. சோ இவர் விழுகின்ற போதும் அதே கோண வேகம் ஒமேகாவுடன் சுழன்ற வண்ணம் விழுவார். ஆக இப்ப இருக்கிறவரும் ஒமேகாவுடன் சுற்றுவார். சரியா? இப்ப இருக்கிறதும் ஒமேகாவோட தான் சுழல போகுது. ஆக இவருக்கும் ஐ ஒமேகா, இவருக்கும் ஐ ஒமேகா. தனித்தனியா அதே பெருமானம் தான். இங்கேயும் தனித்தனியா அதே பெருமானம் தான். மொத்த பெருமானம் மாற போறது கிடையாது. சரியா? மொத்த கோணம் மாறாது. இவருக்கு கோணம் மாறாது. சடத்த திருப்பம் மாற்றம் இல்லை, ஒமேகா மாற்றம் இல்லை. அவரோட பாட்டு கீழே விழுறார். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதான் இங்க நடக்கும். இப்ப இங்க இன்னொருடைய சொல்ல போனா, இந்த கோண வேகம் அல்லது கோண உந்தத்திர திசை நம்மளுக்கு தெரியும். சுழற்சி போக்கு வேற. வளஞ்சுழி திசை, வளஞ்சுழி போக்கு, இடஞ்சுழி போக்கு, அது வேற. திசை வேற. திசை வழக்கை விதிப்படி பயன்படுத்தும். என்ன? இந்த வலதுகை எண் இந்த மாதிரியாகவா இந்த மாதிரியாக பிடிக்கப்படுகின்ற போது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரியாக பிடிக்கப்படும் போது இந்த பெருவிரலானது திசையை தரும். சரியா? இந்த 4 விரல்களும் மடிகின்ற திசை, இந்த சுழற்சி திசை என்னவா இருக்கும்? இந்த மடிகின்ற திசை சுழற்சி திசையா இருக்க, இந்த திசை இந்த செங்குத்தாக இருக்கிற இந்த திசை கோண வேகத்தின் அல்லது கோண உந்தத்தின் திசையை தரும். சோ இப்ப நான் இங்க கீர்ண படத்துக்கு அமைவாக, சுழற்சி போக்குக்கு அமைவாக இந்த மாதிரியாக சுழலுமாக இருந்தா மேல் நோக்கி தான் நிற்கும். அதே போல இதுவும் இந்த மாதிரியாக சுழலுமாக இருந்தா மேல் நோக்கி தான் நிற்கும். திசை மேல் நோக்கி இந்த இடத்துக்கு. ஆனா கேளில எந்த சுழியன்னு சொல்லல. இப்படியாக சுழலுகின்றதா அல்லது இந்த மாதிரியாக சுழலுகின்றதா, கிடைத்தளத்துல சொல்வதா? கிடைத்தளத்துல சொல்ல. சரியா? இந்த மாதிரியாக இந்த மாதிரியான விடயங்களா வரும். இப்ப நம்மளோட கூற்றுகளுக்கு போவோம். சரி, உங்களுக்கு எது தேவையான பார்த்துக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அவரோட கூட்டுகளுக்குள்ள போவோம். இங்கே நிக்க முதலாம் கூற்று, தட்டானது விழ முன்னரும் பின்னரும் தொகுதியின் மொத்த கோணம் மாறிலி. ஓகே, தொகுதியின் மொத்த கோணம் மாறிலி, அது மாறாது. ஏன்? புறமுறுக்கம் கிடையாது. இது கலண்டு விளக்குள்ள அச்சு, அதே அச்சில் விழுது. அதே நேரம் தட்டானது ஒப்பமாக விழுது. சரியா? ஒப்பமாக விழுது. அதே அச்சினூடாக விழுதுதானே. இதால என்ன மறைமுகமாக சொல்லப்படுதுன்றா,
அந்த விழுவதற்குரிய சடத்துவத்திற்கு இப்ப மாறல், அதை அச்சு தானே அச்சு மாறல். சரியா? தட்டானது ஒப்பமாக விழுதண்டா, ஒப்பமாக அதை விட்டு பிரியுதண்டா அர்த்தம் அதை விட்டு அது பிரியும் போது எந்த விதமான புறமுறுக்கும் அங்கே ஏற்படுத்தப்படலை யாருக்கு. மற்றைய தட்டின் கோணவகம் இருமடங்காகும், அப்படி இல்லை. மற்றைய தட்டின் இறுதி இயக்க சக்தியானது ஆரம்ப அளவை விட அரை மடங்காகும், அதுவும் இல்லை. விட வந்து ஏ மாத்திரம் சரியானது. சரியா? விட வந்து ஏ மாத்திரம் சரியானது. கூற்றுக்கேள்விகள் ரொம்ப முக்கியமானவை. சரியா? சரியா விளங்கி கொள்ளணும். நம்ம நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அடுத்த விடையும் பார்ப்போம். அடுத்த வினா. சரியா பாருங்க, அடுத்த வினா. இப்ப இங்க படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு மையம் ஓவையும் ஆரையும் உடைய வட்டத்தட்டானது நிலைக்குத்து தளத்தில் கோணவேகம் ஒமேகாவுடன் வழுக்காமல் சுழலுகின்றது. சரியா? வழுக்காமல் சுழலுகின்றது. ஆக தூய உருளல் இயக்கம் இதுவும் தான். நேர்கோட்டில இயங்க போது சுழற்சிக்கு உள்ளாக போகுது. விடயம் வந்து ஏகமாசி ஆகிய புள்ளிகள் பருதியில் ஒன்றுக்கொன்று எதிராக உள்ள இரு புள்ளிகளும் பி ஆனது ஓவிலிருந்து ஆர்வைற்று தூரத்தில் உள்ள புள்ளியும் ஆகும். சரியா? கேள்வி வந்து கீழே தரப்பட்ட விடயங்கள்ல எது சரி? அதாவது ஏபிசி என்பவற்றின் ஏகபரிமாண கதிகள், சரி, ஏகபரிமாண கதிகள் பிஏ பிபி பிசி ஆக இருந்தான். சில நேர்கோட்டு கதி இந்த மாதிரியாக இருந்தா அந்த நேர்கோட்டு கதிர பெருமானம் என்ன? சரியா? அதான் கேள்வி. பார்ப்போம். இப்ப இந்த விடயத்தை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துரும், டைம் போகும் பரவாயில்ல, டீட்டெயிலா பார்த்துரும். இந்த மாதிரியாக சரியா ஒரு வட்டத்தட்டுண்டு இப்படியாக இருக்கா. இது தரை. சரியா? ஒரு வட்டத்தட்டு, இது தட்டுன்னு சொல்றேன்னா தட்டு இந்த பக்கமாக ஒமேகா எனும் கோணக்கதியோட சொல்லணும். இதுல திணிவு மையக்கதி பாருங்க, நான் ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன், திணிவு மையக்கதி பயன்படுத்துறேன், நேர்கோட்டு கதி அது என்னன்னு சொல்றேன். இந்த பக்கமாக பி என்ற வேகத்தோட போகுதுன்னு வச்சுக்கணும். இப்ப ஒரு உடல் நேர்கோட்டின் வழியை இயங்கும் போது அது என்ன கதியோட இயங்குதோ அதே கதிதான் அந்த உடலின் எல்லா புள்ளிகளுக்கும் காணப்படும். சரியா? அதே கதி காணப்படும், அதே நேர்கோட்டு கதி காணப்படும். அப்ப இது பி ஆக இருந்தா இந்த உடல்ல இந்த தட்டுல எந்த ஒரு புள்ளியை நான் எடுத்துக்கொண்டாலும் அந்த புள்ளியில கதி என்ன வரைக்கும் பி ஆகத்தான் இருக்கு. சோ இப்ப நான் இந்த புள்ளி எடுக்கிறேன். சரியா? ஒவ்வொரு புள்ளிகள் எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் இதை விரைவாக சொல்றேன்னா பெரிய விடயம் ஒன்று விரைவாக சொல்றேன். இது வந்து பி என்ற கதி காணப்படும். அதே போல இந்த இடத்துல பி காணப்படும். இந்த தரையில பி என்ற கதி காணப்படும். இடைப்பட்ட இந்த தானத்துல ஒரு கதி, அதே நேர்கோட்டு கதி இருக்கு. இந்த மாதிரியாக ஒவ்வொரு தானத்திலையும் கதி பி இருக்கு. இடையில ஒரு புள்ளிக்கு வருது, இங்க ஒரு புள்ளி பி இருக்கு. தேவைப்பட்ட இந்த புள்ளி பி இருக்கு. இப்படியாக இருக்கப்போ சரியா? நான் இல்லாம எழுதல, சில இடங்கள்ல மட்டும் நோட் பண்ணி, சில இடத்துல மட்டும் நோட் பண்ணி காட்டிக்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இவர் சுழல்றார் தானே, இந்த சுழற்சி காரணமாக, இந்த சுழற்சி காரணமாக அவருக்கு ஒரு நேர்கோட்டு கதி ஒன்று வரும். இந்த மாதிரியாக இருக்கும். ஒமேகாவோட போவதுண்டா இந்த சுழி, அதாவது என்ன வளஞ்சுழி திசை. சரியா? இந்த மாதிரியான திசையில பரதும் போது அந்த திசையில தொடரி வழியே இந்த ஒமேகா காரணமாக
ஒரு கதி இருக்கு. அது இந்த தொங்கல் புள்ளிக்கார் தானே தரையை தொடும் புள்ளி எது சார்பாக சுழல்கின்றாரோ அந்த புள்ளி. இந்த மையத்திலிருந்து இந்த புள்ளிக்கான தூரம் ஆறாக இருந்தா, இந்த தூரம் ஆறாக இருந்தா அந்த கதி ஆர் ஒமேகாவா இருக்கு. பி சமன் ஆர் ஒமேகாவாக காணப்படும். இப்ப நழுவாமல் உருளல் இயக்கத்துக்கு உள்ளாகமாக இருந்தா, வழுக்காமல் இயங்குமாக இருந்தா வி சமன் ஆர் ஒமேகா. அப்படி இல்லாத இடத்துல பெரிதாகவோ சிறிதாகவோ இருக்கலாம், அது வேற வேற சந்தர்ப்பம். சோ நான் இந்த இடத்துல ஆர் ஒமேகா வரும், அது பிக்கு சமம். ஆர் ஒமேகா வரும், பிக்கு சமம். அதே போல இந்த புள்ளியில வருதுன்னா இந்த புள்ளியில வரையப்படுகின்ற தொடலி வழியே வரும், ஆர் ஒமேகா வரும், அது பிக்கு சமம். அதே போல இந்த இடத்துல எந்த புள்ளியை கருதுகின்றோமோ அந்த புள்ளியில தொடர் திசை வழியே வரும், இந்த மாதிரியாக. சரியா? ஆர் ஒமேகா தொடர் திசைன்னா இந்த பக்கமாக சுழலுகின்றது. இப்ப கருதுகின்ற புள்ளியில அந்த பக்கமாக சுழற்சி பக்கமாக இருக்க தொடரும். இந்த மாதிரியானது காணப்படும். இந்த ஆர் ஒமேகா எல்லாம் வந்ததுக்கு சமம் பிக்கு சமனா, நான் அதுக்கு பி போடல, ஆனா பிக்கு சமம். சரியா? இப்ப இந்த இடத்துல இந்த புள்ளிக்கு தானே இந்த புள்ளியில விரிக்கும். இதுல மையத்துல இருந்து இவருக்கான தூரம் ஆர் ஒன்னாக இருந்தா இங்க ஆர் ஒன் ஒமேகாவா இருக்கு. சரி, ஆர் ஒன் ஒமேகா எல்லா புள்ளிக்கும் ஒமேகா மாறல. நம்ம பார்த்துட்டு இருந்தோம், எல்லா புள்ளியிலையும் சுழலும் போது ஒமேகா மாறா பரிமாணமா இருக்கு. ஆனா நேர்கோட்டு கதி ஏக பரிமாண கதி வித்தியாசப்படும். அதனால ஏக பரிமாணமாக செல்லுகின்ற தூரம் துணிக்கைகளுக்கு துணிக்கை வேறுபடும். ஆனா எல்லா கோணமும் சுழன்ற கோணம் சமமாக காணப்படும். நேற்று பார்த்த விட ஆர் ஒன் ஒமேகா. இந்த துணிக்கைக்கான தூரம் ஆர் டூ வேண்டா இப்படியே சுழன்று வரும் போது இங்க ஆர் டூ ஒமேகா. சரி, ஆர் டூ ஒமேகா. ஆக இப்ப பாருங்க, இந்த இடத்துல விளைவுலாக ஒரு கதி ஒன்று இருக்கு. இதுல பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு ஒரே திசையில் இருக்கிறதால விளைவுலாக ஒரு கதி இருக்கும். விளைவுலாக வரப்போறது பி சக வி மொத்தமா 2 வி. இங்க ரெண்டுக்கும் விளைவு, பிக்கும் பிக்குமான விளைவு. இந்த இடத்துல பாருங்க, இது வி இது வி ரெண்டு ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கிறதால பைதரசின் தேற்றம் அல்லது சாதாரண காவிகளுக்குரிய விளைவு பி வர்க்கம் வேண்டா அதுல வர்க்க மூலம். வர்க்க மூலம் 2 வி. இது ரெண்டுக்கும் விளைவு இந்த மாதிரியாக இருக்கு. நடுவாக போகும், சமமான பருவம் நம்ம நடுவாக போகும். இந்த இடத்துல விளைவில் பூச்சியமா இருக்கு. எதிர் திசையில பருமன்ல சமன், இங்க இந்த திசையில இருக்கும். இங்க இப்படியாக இருக்கும், வர்க்க மூலம் 2 வி. பி பி என்றா வி வர்க்கம் சக வி வர்க்கம் வர்க்க மூலம் 2 வியா இருக்கு. இந்த இடத்துல இப்படியாக இருக்கு. இந்த இடத்துல பி சக ஆர் ஒன் ஒமேகாவா இருக்கு. இந்த இடத்துல இவர வர்க்கம் சக இவர வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் எடுக்கிற மாதிரியாக இருக்கு. சோ இப்படித்தான் வேற வேற புள்ளிகள்ல விளைவில் வேகம் காணப்படும். சரி, இந்த மாதிரி தான் வரப்போகுது. இப்ப நான் இதை இன்னும் இலகுபடுத்தி சொல்றேன் பாருங்க, இன்னும் இலகுபடுத்தி சொல்றேன். அதுக்கு முதல் தரையை தொழுகின்ற புள்ளியில தரை சார்பாக வேகம் 0. இந்த உச்சி புள்ளியில தான் உயர் வேகம் காணப்படும். நேர்கோட்டு கதியின் 2 மடங்கு. இந்த புள்ளி இந்த புள்ளியில வர்க்க மூலம் 2 வியா இருக்கு. நேர்கோட்டு கதியின் வர்க்க மூலம் 2 மடங்கா இருக்கு. இந்த 4 புள்ளிகள்லயே நம்ம இலகுவாக சொல்லிக் கொள்ளலாம், அல்லது வேற தூரங்கள் தெரிய வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். இப்ப இங்க நான் ஒரு விடையை சொல்லிப்பேன், திணிவு மைய கதி தான் நேர்கோட்டு கதின்னு சொல்லியிருப்பேன். சரியா? இது நேர்கோட்டின் வழியே பி என்ற வேகத்தோட போறான். இப்ப திணிவு மையத்தோட இதுதான் திணிவு மையம். சரியா? இந்த திணிவு மையத்துல இந்த திணிவு மையத்துல வலப்பக்கமா நேர்கோட்டு கதி பி இருக்கு. ஆனா சுழற்சி காரணமா கதி இருக்குமான்னு கேட்டா இருக்காது. காரணம் என்னன்னா தூரம் 0. இந்த புள்ளியில இருந்து அந்த புள்ளிக்கான தூரம் கருதும் போது சுழற்சி இருக்காது. சோ பி மட்டும்தான் இருக்கு. ஆக திணிமய கதி என்றதும் நேர்கோட்டு கதி என்றும் சமந்தான். இப்ப இந்த விடயத்தை இன்னொரு விதமா சொல்றேன் பாருங்க, இன்னொரு விதமா கதைக்கன்.
இது தரை. இப்ப தரையை தொடுகிற புள்ளியில இருந்து நான் வேற வேற தூரங்கள்ல காணப்படுற புள்ளி எடுக்கு. நம்ம எடுத்த மாதிரி இது சரி, இந்த தானம், இந்த தானம், இது 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 இங்க சரியா. இந்த ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு புள்ளிக்கும் தரையிலிருந்தான தூரத்தை தருவோம். இவர் அடுத்தது, இவர் அடுத்த, இது அதே போல இது இந்த மாதிரியாக ஒவ்வொரு தூரம் சரியா. இந்த புள்ளியிலிருந்தான தூரங்களா இது பாருங்க. இந்த தூரம் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் வரையப்பட்ட இந்த கோடு தானே, இந்த கோட்டுக்கு செங்குத்தாகத்தான் அந்த புள்ளியில இருக்கிற வேகம் காணப்படும். சரி, அந்த புள்ளியில வேகம் நான் இப்ப கீறிக்கிற சிவப்பு கலர் கோடிக்காக தானே, அந்த சிவப்பு கலர் கோட்டுக்கு செங்குத்தாக காணப்படும். இதுக்கு செங்குத்தாகத்தான் விளைவில் வேகம் காணப்படும். அதே போல இவருக்கு செங்குத்தாகத்தான் விளைவில் வேகம் காணப்படும். இவருக்கு செங்குத்தாக இந்த மாதிரித்தான் விளைவில் வேகம் இருக்குமா. அதோட அந்த விளைவுலகம் இருக்கு தானே, இந்த தூரம் இது R1 சரியா, இந்த தூரம் இது R2, இந்த தூரம் R3, இந்த தூரம் R4, இந்த தூரம் இது R3 எதுவும் R3 இருக்கும், ஒரே நேருக்கு இல்லையா. இது R2 எதுவும் R2 இருக்கும், இது R1. சோ இந்த இடத்துல வரப்போற விளைவுல் கதி பெருமானம் இருக்கு தானே, அந்த விளைவுல் கதி பெருமானம் இந்த புள்ளியில் இருந்தான மொத்த தூரம் தர இதுல கோண வேகம் ஒமேகா அதுவாகத்தான் காணப்படும். ஆகவே இந்த இடத்துல நம்ம வரப்போற விளைவில் பெருமானங்கள் சொல்லலாம். இது R4 ஒமேகா, இது R3 ஒமேகா, இது R2 ஒமேகா, இது R1 ஒமேகா. அதே போல இதுவும் R1 ஒமேகா, என்ன R1 ஒமேகா, R2 ஒமேகா, இது R3 ஒமேகா, இப்படி இருக்கு. ஆனா இவர் ஆரை ஆறாக இருந்தா சரி, ஆரை ஆறாக இருந்தா R4 எதுக்கு சமன்? சரி, R4 வந்ததுக்கு சமனா இருக்க போகுது 2R. சோ 2R ஒமேகா. ஆனா R ஒமேகா V என்றதால இது 2V சரியா. அதே போல இந்த R2 பாருங்க, R2 எதுக்கு சமனா இருக்கும்? இது R, அதே போல இதுவும் R. இப்ப இது ஆர்ண்டா இவர் வர்க்கமூலம் 2R இருப்பார். சரி, R2 வர்க்கமூலம் 2R இருப்பார். ஆகவே நான் இந்த இடத்த சொல்லலாம் வர்க்கமூலம் 2R ஒமேகா. ஆனா R ஒமேகா எதுக்கு சமன்? Vக்கு சமன். சோ வர்க்கமூலம் 2V. இந்த மாதிரி எல்லா புள்ளிகளுக்கும் சொல்லலாம். இப்ப நான் இது ஏன் சொல்றேன்டா, சரி என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக சொல்றேன்டா, ஏதாவது ஒரு உடல் இந்த மாதிரியான நல்வழி இயக்கத்துக்கு உள்ளாகும் போது நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை பத்தி கதைக்காங்கன்னா அந்த புள்ளியில கதை யாருக்கு பெருசு யாருக்கு சின்ன பருமன் என்ன இந்த மாதிரி விடயத்தை நம்ம சொல்லிக் கொள்ளலாம். உதாரணமா பாருங்க, இந்த தூரம் தான், இந்த தூரத்தோட தான் சம்பந்தப்பட்டீங்க. இந்த புள்ளியில இருந்தான தூரம் யாருக்கு பெருசோ அந்த தூரத்தை இருக்கிற புள்ளிக்கு தான் கதி பெருசா இருக்கு. 2 பேரை இணைத்து வர கோட்டுக்கு செங்குத்தான திசையெல்லாம் கதி இருக்கு, வேகம் இருக்கு. அதாவது இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த மாதிரியாக தரப்படுது. இதுல A எனும் புள்ளி, B எனும் புள்ளி, C எனும் புள்ளி, இவங்களோட வேகத்துல பருமன் சரியா, அல்லது கதையினது பருமனை பத்தி நம்மகிட்ட கதைச்சாங்கடா, யாரு பெருசு யாரு சின்ன என்ன மாதிரி கதைச்சாங்கடா இலகுவா சொல்லலாம். இந்த புள்ளி சார்பாக இது உருளல் இயக்கத்துக்கு உள்ளாகும் போது சரியா, இந்த புள்ளி சார்பாக அவங்களோட கதையை பத்தி கதைச்சா அவங்களுக்கு தெரியும். இந்த புள்ளியில இருந்து ஏக்கான தூரம் பாருங்க, இந்த தூரம் ஏக்கான தூரம், அடுத்தது பிக்கான தூரம், அடுத்தது சிக்கான தூரம், இந்த தூரம் தான் பெருசு. பிஏ தான் பெருசா இருக்கு. சரி, பிஏ தான் பெருசு, சி தான் சின்ன இருக்கு, சின்ன தூரம், அதை விட சின்ன பிவி, அதை விட சின்ன பிசி, இந்த மாதிரியா சொல்லலாம். இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். இதுல உங்களுக்கு என்ன தேவைப்படும்? எல்லாம் தேவைப்படும். இதை பாருங்க, இதொன்று, அடுத்தது இதொன்று, மற்ற விடயமே தேவைப்பட்ட நான் எல்லாத்தையும் சுருக்கி சொல்றேன்.
இப்படி இப்ப அந்த கேள்வி நம்ம இலகுவா செய்யலாம். சரியா? இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா இலகுவாக செய்து கொள்ளலாம். இன்னும் நம்ம வினாக்கு வருவோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப இலகுவா இருக்கு. படத்தில் காட்டப்பட்டவாறு மைய ஓ ஆர் வட்டத்தட்டு நிலைக்குத்து தளத்தில் ஒமேகாவோட சுத்துதாம், சரி வழுக்குதாம், வழுக்காமல் சுழலுதாம், ஏக்கமா சியாகியவன பரதி புள்ளிகள். சரியா? அதே நேரம் பி ஆனது ஓவிலிருந்து R/2 தூரத்தில் இருக்கிற புள்ளி. சரியா? அப்படியாக இருந்தா இந்த கதிகளுக்கு இடையிலான தொடர். இப்ப நான் விடயத்துக்கு வரேன். இது BA சமன் 0. இதுல பி, இதுல இந்த தூரம் R/2, இது R. ஸோ 3R/2. சரி, இது R, இது R/2 இடத்தால மொத்தமா 3R/2. ஸோ அடுத்த வர போறது 3R/2 R ஒமேகா. ஸோ R ஒமேகாக்கு பதிலாக பி போட்டா 3x2 பி. இது 2 பி. இது பார்த்தவனே 2R ஒமேகா 2 பி. ஆகவே இது பிசி, இது பிபி. இப்ப தொடர்புல பாருங்க. முதலாவது விஷயம் ஏ 0. சரி, ஏ 0 வரைக்கிறதுண்டா இது வரலாம் அல்லது இது வரலாம். சரி, ரெண்டுல ஏதோ ஒன்று வரப்போதா, ரெண்டுல ஏதோ ஒன்று வரப்போதோ. அடுத்தது இந்த தொடர்புகள். சரியா? ஏக்கும் பிக்குமான தொடர்புகள். சரி, பிக்கும் சிக்குமான தொடர்பு என்ன? சோ பிக்கும் சிக்குமான தொடர்பு வந்தோம்டா இதுல பி சமன் பிசிங்கள் 2. பி ஆனது பிசிங்கள் 2. அது சமன் இந்த இடத்துல பி ஆனது 2 பிபிங்கள் 3. ஆக 2 பிபிங்கள் 3 இந்த மாதிரி சொல்லலாம். அவனே பிசி ஆனது 2 பி என்றதால பி சமன் பிசிங்கள் 2 அது போட்டி. இந்த இடத்துல பிபி 3x2 பி என்றதால பி சமன் 2 பிபிங்கள் 3. 2 பிபிங்கள் 3. ஆகவே இதுல இருந்து பிசி சமன் இது எங்க இருக்குன்னா 4x3 பிபி. அல்லது மாறி சொல்ல போனா பிபி சமன் 3x4 பிசி. அப்ப இந்த மாதிரியோ தொடர்பு தான். சரி, சரியா? ஆக விட உங்களுக்கு தெரியும். சரியா? சோ பாருங்க, இப்ப நம்ம பார்த்த விடயம் எக்கச்சக்கமான விடயம். சரியா? அதிகளவான விடயத்தை பத்தி கழிச்சிக்க ஒரு வினாதான். சோ இதோட சம்பந்தப்பட்டு எப்படிப்பட்ட வினா வந்தாலும் நம்ம செய்யலாம். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த வினா மற்றது நம்மளோட அப்ளிகேஷன்ல அதாவது பிசிக்ஸ் பிளாக் போர்டு என்ற அப்ல நான் நேத்து நைட்டே 7வது பேப்பர் போட்டிருந்தேன். ஸோ அடிக்கடி நீங்க அதை செக் பண்ணணும். ஆனால் பேப்பர் அதில் அப்டேட் பண்ணி இருப்பேன். சரியா? அநேகமானவங்க பார்க்கலாம். 2 பேர் மட்டும்தான் பார்த்து 7வது பேப்பர் போட்டிருக்கீங்க சார், அதை செய்து அனுப்புவான மாதிரி கேட்டிருந்தீங்க.
சரியா, சிலர் செய்து அனுப்பியிருந்தாங்க. அவங்களை என்ன கரெக்ட் பண்ணிக்கொள்ளல, அது வேற கதை. ஸோ நீங்க அப்டேட்ல இருங்க, கொஞ்சம் அப்டேட்ல இருங்க. இந்த டைம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கடி இப்போ ஒரு நாள் ஒரு 10 செகண்டோ 20 செகண்டோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. 111ஆம் கேள்வி. சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் ராட்டினம் ஒன்றில் மோட்டாரினால் வழங்கப்படும் முடுக்கத்துக்கு மேலதிகமாக ராட்டினத்தின் இயக்கத்துக்கு எதிராக உராய்வு விசையும் தொழிற்படுகின்றது. ஸோ இங்க முறுக்கம் ஒன்று, ஒரு ராட்டினம் சுழலுமாக இருந்தா அதுக்கு மோட்டரால ஒரு முறுக்கம், இயக்கத்துக்கான முறுக்கம் ஒன்று வழங்கப்படும். அதற்கு எதிராக ஒரு உராய்வு முறுக்கமும் வழங்கப்படும். சரியா? ஆக இந்த மாதிரி சொல்லப்படுது. மோட்டரானது ஒரு மாறா கோண வேகத்தோட, பாருங்க, உராய்வு முறுக்கம் வழங்கப்பட்டும் மாறா கோண வேகமா, மாறா கோண வேகம் என்ற அர்த்தம் நம்ம வழங்குற முறுக்கமானது உராய்வு முறுக்கத்துக்கு சமன் என்ற அர்த்தம். அப்பதான் தேறிய முறுக்கம் 0 இருக்க மாறா கோண வேகத்தோட அது சுழல போகுது. மாறா கோண வேகம் 40ஓட தொழிற்படுகின்ற அதே வேளை திறன் 80%. சரியா, திறன் வந்தவளவா 80%. அதாவது நம்ம வழங்குறதுல 80% தான், 80% வலுவத்தால் 80% சக்தியத்தான் அது பயன்படுத்தி கொள்ளும். சரியா, மோட்டருக்கு வழங்கப்பட்ட வலு 500 வாட். 500 வழங்கப்படுதுன்றா இதுல 80% தான் அங்க பயன்படுத்தப்படும். ஆகவே பயன்படுத்தப்படுவது 500 80%. சுருக்க தேவையில்ல 400. என்ன சுருக்காற்றம் தேவையண்டா இந்த மாதிரி. சோ 400 வாட் தான் இங்க பயன்படுத்தப்படுகிறது. சரியா, 400 வாட். இப்ப கேள்வி என்னண்டா, உராய்வு முறுக்கம் என்ன? சோ நம்ம இந்த மோட்டரால வழங்கப்படுகின்ற முறுக்கமும் உராய்வு முறுக்கமும் சமன். அதனாலதான் மாறா கோண வேகத்தோட போகுது. சோ இங்க உராய்வு முறுக்கம், இந்த இடத்துல பவர் P ஆனது டோதர ஒமேகா. என்ன டோதர ஒமேகா? நேர்கோட்டு இயக்கத்துல சொல்லுவோம் P ஆனது மாறா வேகத்துடன் அசையும் போது F தர B. இதே சமன்பாடு தான் இங்க அப்படியே மாற்றம் அடைந்து இந்த மாதிரி பயன்படுத்தும். ஆக நான் இந்த இடத்த பயன்படுத்த போறது என்ன சமன்பாடு? டோ P சமன் டோ ஒமேகா என்ற சமன்பாடு பாவிக்கப்படும். இதைத்தான் பாவிக்கப்படும். சரி, சோ எளிமையான சுருக்கொழினா பயன்படுத்தப்படுவது 400 சமன் டோ இன்டு ஒமேகா 40. ஆகவே டோ ஆனது 10 நியூட்டன் மீட்டர். மோட்டரால வழங்கப்படுகின்ற பவர் 10 நியூட்டன் மீட்டர். அதுதான் உராய்வு, சாரி பவர் இல்ல, முறுக்கம் 10 நியூட்டன் மீட்டர். அதுதான் உராய்வு முறுக்கமாகவும் இருக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வினா, படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஏவிசி எனும் 3 பொருட்கள் ஒரே அச்சு பற்றி
சரியா? ஒரே அச்சுக்குற்று முறையே ஆகிய கோணக்கதிகளுடன் சுழல்கின்றன. ஏகமா பி என்பன இடப்பக்கமாகவும் சி ஆனது வலப்பக்கமாகவும், அதாவது இது இடஞ்சுழியாகவும் இது வலஞ்சுழியாகவுமா? இந்த இடத்துல சரியான பதமாக வந்திருக்க வேண்டியது இடஞ்சுழியாகவும். சரியா? இது இடஞ்சுழியாகவும் இது வலஞ்சுழியாகவும் மாத்திக்கொள்ளுங்க அப்படி. சரியா? இடஞ்சுழியாகவும் வலஞ்சுழியாகவும். இடஞ்சொலியாக வலஞ்சொலியாக சுழல்கின்றன. பாருங்க, பார்த்தா வளரும். இது இடஞ்சொலியாக ஏயும் பியும், இவர் வலஞ்சொலியாக சுழலும். இவை யாவும் மெதுவாக ஓர் பொது அச்சுக்கு இணைக்கப்படும் போது, சரி, எல்லாம் மெதுவாக ஒரு பொது அச்சுக்கு இணைக்கப்படலாம். பாருங்க, மெதுவாக பொது அச்சு. எல்லாத்துக்கும் ஒரே அச்சு, எல்லாத்துக்கும் ஒரே அச்சுன்றதால இந்த ஆரம்பத்துல அதே அச்சு தான் காணப்படுது என்ற காரணத்தால தனித்தனியா சடத்த திருப்பம் அதே பெருமானமா தான் இருக்கு. சோ இணைக்கப்படும் போது அதே நேரம் சடத்துவ திருப்பம் என்ன கணியம்? எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? எண்ணிக்கணியம். ஆக அது வலஞ்சொலியாக சுற்றினாலும் இடஞ்சொலியாக சுற்றினாலும் சடத்து திருப்பம் சொல்லும் போது என்ன செய்யலாம்? நம்ம சாதாரணமாக அதை கூட்டிக் கொள்ளலாம். சரியா? ஆனா கோணம் அப்படி கிடையாதா? கோணம் அப்படி கிடையாது. இங்க இவை பொது அச்சுக்கு இணைக்கப்படும் போது தொகுதியின் இறுதி கோண வேகம் யார்? தொகுதியின் நேர்கோட்டு இயக்கத்தை புறக்கணிக்கு. நேர்கோட்டு இயக்கத்தை பத்தி கருத வேணாம், சுழற்சி இயக்கத்தை மட்டும் எடுக்கட்டாம். இப்ப இங்க மெதுவாக சேர்க்கப்படுதுண்டா, இப்ப சடுதியான ஒரு மாற்றம் இங்க இருக்கா? சடுதியான ஒரு மாற்றம் இல்லாத பட்சத்துல தொகுதியின் மொத்த கோண உந்தம் காப்படையும். ஆரம்ப மொத்த கோண உந்தமும் தற்போதைய மொத்த கோண உந்தமும் சமனாரி. எனவே இறுதி கோண வேகம் ஆரம்ப கோண உந்தம், இந்த கோண உந்த காப்பு தத்துவம் பயன்படுத்தப்படும். இப்ப கோண உந்த காப்பு தத்துவம்னு சொல்லும் போது குறித்த திசையிலான மொத்த கோண உந்தம் காப்படையும் எப்ப காப்படையும்? புறமுறுக்கம் இல்லாத போது காப்படையும். இதுல பாருங்க, இவர் இந்த சுழியாக சுத்தினத்தால ஏக்குரிய கோண உந்தம் நான் வழக்கை விதியை பயன்படுத்தினான் இந்த மாதிரியாக சொல்லுவதனால் மேல போகும். ஏக்கு கோண உந்தம் மேல இருக்கிறது. என்னது? I1 ஒமேகா 1. பிக்கு கோண உந்தம் அதே சுழியாக சொல்லுவதன் காரணமாக இந்த மாதிரியாக சொல்லுவதன் காரணமாக அதுவும் மேலதான். சோ அது I2 ஒமேகா 2. ஆனா சி பாருங்க, இது இந்த மாதிரியாக இப்படியாக சொல்ல போகுது. சோ இந்த மாதிரியாக சொல்வதால இவருக்கு கீழ் நோக்கியதான் இருக்கு. I3 ஒமேகா 3. சரியா? I3 ஒமேகா 3. எனவே நான் கோண உந்த காப்பு தத்துவம் சரியா மேல் நோக்கியதாக பாவிக்கும். மேல் நோக்கிய திசையில கோண உந்த காப்பு தத்துவமா இல்ல கோண உந்த காப்பு பயன்படுத்துறேன். இப்ப மேல் நோக்கிய திசையில இவருக்குரிய ஆரம்ப கோணம் உந்த ஏக்கு I1 ஒமேகா 1 சக பிக்கு I2 ஒமேகா 2 சய ஏஎம்சிக்கு கீழே இருக்கிறேன் I3 ஒமேகா 3. I3 ஒமேகா 3 அது சமன். தற்போது மொத்தமா எல்லாம் சேர்ந்து சொல்ல போது சோ சாதாரணமாக சடத்துவ திருப்பத்தை கூட்டுவோம். எல்லாத்துக்கும் பொதுவான அச்சு அதே அச்சு. I1 சாக I2 சாக I3 என்று தற்போதைய கோண வேகம் ஒமேகா. சரி, தற்போதைய கோண வேகம் ஒமேகாவாக இருக்கு. சோ ஒமேகாவானது இது மொத்தத்தையும் இதால டிவைட் பண்ற மாதிரி இருக்குமா? மொத்தத்தையும் அதால பிரிச்செடுக்கிற மாதிரியா காணப்படும். நோட் பண்ணிக்கொள்ளும். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்களா?
சரி, அடுத்தது பாருங்க, ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க, சாய்தளத்தின் வழியே உருண்டு இயங்குவதும் வழுக்காது உருள்வதும் ஒரே விடயமான்னு கேட்டிருக்கீங்க. அது உருண்டி தூய உருளல் இயக்கம், வழுக்காமல் உருளுகின்றது என்ன மாதிரி கதைக்கணுமா, வழுக்காமல் உருளுகின்றது, அதாவது நழுவாமல் உருளுகின்றதை கதைக்கணும். சில நேரம் நழுவிக்கொண்டு உருளலாம், ரெண்டும் சேர்ந்திருக்கலாம், அது தூய உருளல் கிடையாது. நாம் அதை பத்தி கதைக்கணும் பேசுறேன். படத்த வேணா இங்க வா. இது முடிய போது 115 முடியலாம், சரியா? 115 முடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது முடிய நம்ம ஏற்கனவே இதோட சம்பந்தப்பட்ட 25 கேள்வி வேறையா செய்திருத்தவன, இதுல 160 கேள்வி செய்யறதா சொல்லியிருந்தேன். சோ அடுத்த பேப்பர் இருக்குது, இன்னும் 2 பேப்பர் இருக்குதா, எம்சிகோட சம்பந்தப்பட்ட பேப்பர் 2 இருக்குது. நம்ம அது முடிய எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்குள்ள போகணும். ஏன்னா முதல் 18 நாள் தான் மெக்கானிக்ஸ் புரியாது. ஸோ அதற்குள்ள அந்த விடயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு. சரி, பார்த்துடலாம். சரி, பிளான் பண்ணி நடக்கும். இப்ப இங்க பாருங்க, திணிவு எம்மும் 1 மீட்டர் நீளமுடைய சீரான கோள் ஏவியானது நடுப்புள்ளி ஓவினூடாக செல்லும் கிடையச்சு பற்றி நிலைக்குத்து தளத்தில் சுழலும் வகையில் உராய்வின்றி பிணைக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த புள்ளி பற்றி சுழலக்கூடிய மாதிரி உராய்வின்றி பிணைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல உராய்வு இல்லைன்றதால உராய்வோட சம்பந்தப்பட்ட முறுக்கம், உராய்வு முறுக்கம் எதுவும் கிடையாம இருக்காதா? கிடையாது. வகையில் உராய்வின்றி பிணைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் கோள் கிடையாக நிலையாக காணப்படுகிறது. கிடையாக இருக்கு, நிலையாக இருக்கு. சோ ஓய்வாக காணப்படுது. திணிவு M/3, இது M, இது M/3. திணிவுடைய பூச்சி ஒன்று ஓவியின் நடுப்பகுதியின் மேல், சரியா? நடுப்பகுதியின் ஓவிக்குரிய நடுப்பகுதி, இதுக்கு மேல 5 சென்டிமீட்டர் மேல் 5 சென்டிமீட்டர் உயரத்திலிருந்து புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விழுந்து, விளக்குள்ள ஆரம்பம் 0 இருக்கும், சுயாதீனமாக விழுந்து கோளுடன் ஒட்டிக்கொள்கின்றது. பூச்சி விழுந்தவுடன் புள்ளி ஓ பற்றிய தொகுதியின் கோணக்கதி. ஆக இந்த ஓ பற்றிய தொகுதிக்குரிய கோணக்கதி இது ஓய்வாக காணப்படுது. இந்த பூச்சி வந்து இடத்த விழுமெண்டா இதுல வந்து சடதியாக என்ன நடக்கும், ஒரு மோதுகையை ஏற்படுத்தி ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரியாக சுழலும். ஏன்? இந்த புள்ளி தொடர்பாக இவர் வந்து இந்த பக்கம் விடுறார், அப்ப இந்த மாதிரியாகத்தான் சுழலும். சோ இந்த மாதிரியாக சுழலும் போது இந்த புள்ளி பற்றிய கோண உந்தம் என்ன, சாரி கோணக்கதி என்ன, கோணக்கதி என்ன? இதான் இப்ப நான் இந்த கோளையும் இந்த பூச்சியையும் ஒரு தொகுதியாக கருதும் போது 2 பேருக்கும் புறமுறுக்கம் கிடையாது. சரி, புறமுறுக்கம் இருக்க போறது கிடையாது. ஆக நான் மொத்த கோண உந்தம் காப்படையும் என்று சொல்லலாம். இப்ப மொத்த கோண உந்தம் சொல்லும் போது கோண உந்தம் ஜாரு சார்பாக பார்க்க போறோம். இந்த ஓவெனும் அச்சு பற்றி தானே சொல்ல போறான். ஆக இந்த ஓவெனும் அச்சு பற்றி தான் கோண உந்தம் பார்க்க போறோம். எனவே இந்த ஓவெனும் அச்சு பற்றிய கோளுக்குரிய ஆரம்ப கோண உந்தம் என்னென்று பார்த்தா 0. ஏன்? அது நிலையாக காணப்படுது சுழல் ஆரம்பத்துல 0. ஆனா தற்போது சேர்ந்து சுழலும். ஆரம்பத்துல பூச்சிக்கு வர பூச்சி வந்து நேர்கோட்டின் வழியே செய்யறாரு. பூச்சியானது நேர்கோட்டின் வழியே இயங்குகிறது. இந்த மாதிரியாக இயங்குது. இந்த புள்ளியிலிருந்து இவருக்கு ஒரு தூரம் இருக்கிறது. இந்த தூரம் அங்க பார்ப்போம் என்னன்னு, 1 மீட்டர். அப்ப அதை 4ஆ பிரித்து என்னன்னு பார்ப்போம். இந்த தூரம் இருக்கு, இது ஆரண்டு எடுத்துக்கொண்டு இந்த பூச்சி இந்த கோள்ல விழுவதற்கு சற்று முன்னர் இந்த இடத்துல கதி ஒன்று இருக்கும். அந்த கதியை பி என்று எடுத்துக்கொண்டு, சரியா? கொஞ்சம் முந்தி ஒரு கதி ஒன்று இருக்கும் பி. ஆகவே இவருக்கு இந்த பூச்சிக்கு இந்த ஓ புள்ளி பற்றி ஒரு நேர்கோட்டு கதி இருக்கப்படும். அதுல இந்த ஓவென்ற புள்ளி பற்றிய திருப்பம் அவருக்கு கோணக்கதியாக காணப்படும். எனவே 2 பேரும் சேர்ந்து சுழல்வதற்கு முன்பாக பூச்சிக்கு மாத்திரம் கோண உந்தம் இருக்கும் ஓவெனும் புள்ளி பற்றி. பூச்சியினது நேர்கோட்டு உந்தத்தை திருப்பமாக எடுத்து பெறக்கூடிய பெருமானமா இருக்க போது அதற்குரிய கோண உந்தம், சரி, அந்த கோண உந்தம் இருக்கு.
ஆக கோண உந்த காப்பு தத்துவத்தை பாவிக்கன் பாவிக்க முதல் நான் செய்ய வேண்டிய முதலாவது விடயம் இந்த பூச்சி இது கிட்ட வரக்குள்ள அதை வேகம் காணும். நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சுயாதீனமாக விளையாடப்பட்டா குயிக்கா வேகம் என்ன செய்யலாம்? v ஆனது வர்க்கமூலம் 2gh. v ஆனது வர்க்கமூலம் 2gh. சோ இந்த இடத்துல 2 தர ஜிக்கு பதிலா h தர, சரியா? சோ ஜிக்கு பதிலா 10 தர, ஜிக்கு பதிலா h கிடையாது, ஜிக்கு பதிலா 10 தர, ஹ்க்கு பதிலாக 5 சென்டிமீட்டர். 5 தர 10 2. சரியா? 5 தர 10 2. அதுக்கு வர்க்கமூல பெருமானம் ஆக 1 மீட்டர் செகண்ட் மைனஸ். இதை நோட் பண்ணிட்டு நான் சொன்ன முறையில செய்யுங்க ஆகும். ஆரம்பத்துல பூச்சிக்கு மட்டும் கோண உந்தம் இருக்கும், சரியா? கோண உந்தம் வந்து MBR ஆக இருக்கும். 2 பேரும் சேர்ந்ததுக்கு பிறகு தற்போதைய கோண உந்தத்தை பார்க்கணும். ஆகவே இந்த இடத்துல பாருங்க செய்து காட்டுறேன். இது 1 மீட்டர், சரியா? கோளுக்குரிய மொத்த நீளம் 1 மீட்டர். ஆகவே அது 1 மீட்டராக இருந்தா இந்த தூரத்தை காணலாம். இந்த தூரம் இது 1 × 4 மீட்டர், கால்வாசி. ஓவியின் நடுப்பகுதி தான் இந்த தூரம். ஆக 1 கால்வாசி 4 மீட்டரா? எம் கிடையாது, மீட்டர். இப்ப நான் வாரம் இந்த இடத்துல கோண உந்த காப்பு தத்துவம் தான் பாவிக்க போறேன். கோண உந்த காப்பு தத்துவம், சரியா? ஆரம்பத்துல கோளுக்கு வந்து பூச்சியம், பூச்சிக்கு வந்து MBR. ஆனா அது தெளிவு M/3. M/3 B பெருமானம் தெரியும், R எல்லாம் தெரியும். தற்போது தொகுதியின் சடத்துவ திருப்பம், சரியா? தற்போது வந்து தொகுதிக்குரிய சடத்துவ திருப்பம். இங்க வாங்க, இப்போ வா இந்த தொகுதியை பாருங்களா, சரியா? இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா தொகுதிக்குரிய சடத்துவ திருப்பம் சொல்லும் போது கோளின் நடுப்புள்ளி, இந்த புள்ளி பற்றிய இவருக்குரிய சடத்துவ திருப்பம் என்னவா இருக்கும்? 1 × 12 ml வர்க்கம் தந்திரி கொண்டான், சரியா? வெளியே கொள்ளுமா தரவுல இருக்கும். 1 × 12 ml வர்க்கம். இந்த மாதிரி, சரியா? இந்த மாதிரி 1 × 12 ml வர்க்கம் தர இந்த புள்ளி பற்றிய இவருக்குரிய சடத்துவ திருப்பம் தரையில சக சக இதை தரவுல நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? தரவுல நோட் பண்ணிக்கொள்ளும். இந்த இடத்துல தரவுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தந்திக்கணுமா? நம்ம போறது கிடையாது. ஏனென்றா நம்ம அதை ரிமைண்ட் பண்ணி ஞாபகத்துல வச்சுக்கொள்றது கிடையாதா? தரவுல போட்டுக்கொள்ளுங்க. 1 × 12 ml வர்க்கம். இந்த ஒவ்வொன்றும் புள்ளி பற்றிய இந்த தளம், சரி, இந்த தளத்துக்கு செங்குத்தான அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் வந்து 1 × 12 ml வர்க்கம். தரவுல போட்டுக்கணும். இது தரவா? தரவு. M என்ற அவர துணிவு, L வந்து அவர நீளம். ஆக இப்போ வாங்க. சோ தற்போதைய சடத்துவ திருப்பம், சரியா? தற்போதைய சடத்துவ திருப்பம் I ஆனது 1 × 12 ml வர்க்கம் சக கோளுக்கு கழித்தல் இந்த பூச்சிக்கு அத ஒரு புள்ளி திணிவாக கருதினார். இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியில் இருக்க போற திணிவு, இந்த தூரம் R. ஆக MR வர்க்கம், சரியா? MR வர்க்கம். R பெருமானம் நம்மளுக்கு தெரியும், சரியா? இவர் சக இவரா தற்போதையது. எனவே 1 × 12 ml வர்க்கம் சக MR வர்க்கம் இன்டு ஒமேகா, இன்டு ஒமேகா. அவ்வளவுதான். அங்கால பெருமானம் பொடிச்சிருக்குன்னா தெரியும். ஆனா எம்பெருமானம் தெரியாது. எல்லா எம்பெருமானம் கேன்சல் ஆயிடும். 1 × 3 வேகம் வந்து 1,
ஆர் வந்து ஒன்றிங்கள் 4 சமன் இந்த ஒன்றிங்கள் 12 இருக்கும் எல் வர்க்கம் 1 மீட்டர் வர்க்கம் எம் கேன்சல் ஆயிட்டா சக எம் வந்து இல்லாம போயிட்டு ஆர் வந்து ஒன்றின்கீழ் 4 வர்க்கம் மொத்தமா ஒமேகா. சரியா, மொத்தமா ஒமேகா. சோ எல்லாத்துலயும் கீழே 4 இருக்கு, 4 கட் பண்ணி விடுறேன். சோ 1/3 சமன் இந்த இடத்துல 1/3 சக 1/4 இன்டு ஒமேகா. சுருக்கெடுங்க. ஆகவே 3ஆல பெருக்குனா சுருக்கல் தானா, குயிக்கா சுருக்கலாம். 3ஆல பெருக்குனா 1 சக 3/4 சம இன்டு ஒமேகா. ஆகவே 4/7 சுருக்கல் சரியா பாருங்க. சுருக்கெடுங்களா, சுருக்கல் சரியான்னு செக் பண்ணுங்க. ஓகே ஓகே. இதுல இது 83 சரியா? இந்த இடத்துல 0.83 தானே, அதை போடலையா? 83. சோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா 1/3 வரும். சரியா, எக்ஸ்ட்ராவா 1/3 சரி. 0 வந்து 83 தானே, இது 83 தர 6 வர்க்கமா. ஆக ஓகே, இப்ப எல்லாத்தையும் 12ஆல சுருக்கலாம். இலகுவான சுருக்கல் 12ஆல சுருக்கலாம். 1/12ஆல சுருக்கலாம். அது 1 இங்க 12 இல்லாம போயிடும் 1 சக இங்க 12 இல்லாம போனா 1/4 இன்டு ஒமேகா. சரியா, ஆக கோமஸ் எடுத்தா 4 சக 1 5 ஒமேகா சமன் 4/5. சரியா, ஒமேகா சமன் 4/5 0.8 ரேட் செகண்ட் -1. சரியா, 0.8 ரேட் செகண்ட் -1. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் அடிப்படையில இருந்து அடுத்தடுத்த கட்டமான பெரிய பெரிய நாட்களுக்கு வந்து கொண்டிருக்குமா. அடுத்த வினா, இது கூட தசம் 8 இங்கயா தசம் 8 4வது. அடுத்த வினா பார்ப்போம். இங்க இதுவும் சுருக்கல் தான், கொஞ்சம் பெரிய வினாவை தான் இருக்கும். பாருங்க, ஒவ்வொன்றும் 500 கிராம் திணிவுகளை உடையதும் ஆரை புறக்கணிக்கத்தக்கதுமான சர்வசமமான ஏக்கமா பி எனும் உருக்கு பந்து. இந்த மாதிரியாக 2 உருக்கு பந்துகள் சர்வசமமான பந்துகள். சரியா, பந்துகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்று 500 கிராம் சரியா உருக்கு பந்துகள் சர்வசமமானது போன்று லேசான இலைகளின் உதவியுடன் நிலைக்குத்தான கோளின் அச்சு பற்றி சீர்கோண வேகம் 4 ரேடியன் செகண்ட் -1 அச்சிலிருந்தான ஆரை. பாருங்க, இதுல ஒரு விடயம். இந்த கேள்வியில
பாத்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சொல்றதுக்காக இந்த கேள்வியில புல் ஸ்டாப்பை எங்க வச்சு கொண்டு வரேன். சரியா? அதாவது இந்த கேள்வி வந்து இத மாதிரி இருக்குதா, இத மாதிரியாக அடிக்கடி வாரது நம்மளோட கிரகித்தல் ஆற்றலை வந்து செக் பண்றதுக்காக மறைமுகமாக போடுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு வினாக்களும் 50 வினாக்கள் வருதுன்னா அந்த 50 வினாக்களுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட விடயங்களை செக் பண்றதுக்காக தான் அந்த வினாக்கள் இருக்கும். சரி, எல்லா விதமான ஆற்றலும் இருக்கான்னு செக் பண்றதுக்காக. இப்ப இதுல இந்த கேள்வியை பாருங்க. நம்மளுக்கு இந்த கேள்வி செய்யறது முக்கியம் இல்ல, எக்ஸாம்ல கேள்வி செய்யறதா முக்கியம். அதுக்கு பிராக்டிஸ் தான் எடுக்கும். அப்படியே தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. அப்படியே வந்து எங்க புல் ஸ்டாப் வச்சுப்பேன், இந்த இடத்த வச்சுப்பேன். இது இடையில எங்கேயாவது புல் ஸ்டாப் இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொன்றும் இப்படியே போய் புறக்கணிக்கத்தக்கதுமான சர்வசமமான ஏவியன் உருக்கு பந்துகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்று லேசான இழைகளின் உதவியுடன் நிலைக்குத்தான கோளின் அச்சு பற்றி சீரான கோண வேகம் 4 ரேடியன் செகண்ட் மைனஸுடன் அச்சிலிருந்தான ஆறை 15 சென்டிமீட்டர் ஆக உள்ள வகையில் சுழல்கின்றன. 5 தரிக்கன. ஆக இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இவ்வளவு வந்து ஒரு லைன். சரி, இங்க முடியும். சோ பாருங்க, இந்த இடத்துல இடையில தேவைப்பட்டா உடைச்சு சொல்லி இருக்கலாம் நான். சரியா? ஆனா இதுல நம்ம ஒரு விடயத்தை பழகணும். என்னண்டா, இந்த மாதிரி கேள்வி தொடர்ச்சியாக செல்லுகின்ற சந்தர்ப்பத்துல நான் அதை உடைச்சு தான் வாசிக்கணும். இல்லாட்டி சில நேரங்கள்ல நம்ம அந்த கிரகிச்சு கொள்ற விடயத்தை மறந்துடும். சரியா? உடைச்சு வாசிச்சோம்னா நம்மளுக்கு அதை கிரகிக்கிற இலகுவாக அமையும். பாருங்க, நான் வாசிக்க. ஒவ்வொன்றும் 500 கிராம் துணிவுடையதுமான ஆறை புறக்கணிக்கத்தக்க ஏவியனும் உருக்கு பந்துகள் காணப்படும். புல் ஸ்டாப். அது ஒரு விடயம். சரியா? அதை விளையும் கொள்ளு. அடுத்தது, நிலைக்குத்தான கோள் அச்சு பற்றி 4 ரேடியன் செகண்ட் மைனஸுடன் சுழலுது. அது ஒரு லைன். சரியா? இந்த கோண வேகத்துடன் சுழல்கின்றன. இதன் போது அச்சிலிருந்து ஆனாரை 15 சென்டிமீட்டர் ஆகும். சரி, ஆகும் உடன் சுழல்கின்றன. இந்த மாதிரி யோசிச்சு கொள்வோம். நான் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம். சுழல்கின்றன 15 சென்டிமீட்டர் ஆகும். அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதான் இந்த விடயம். அந்த மூணையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. உடைச்சுடைச்சு வாய்ச்சோம்னா கிரகிக்கிற தன்மை என்னோட அதிகமா இருக்கு. இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். இப்ப இதன் பொழுது சீரை கீழ் நோக்கி அசைப்பதன் மூலம் இவற்றினை அச்சிலிருந்தான ஆறை 5 சென்டிமீட்டர் ஆக உள்ள வகையில் சுழல செய்யப்படுகிறது. இந்த மாதிரி தானே. இப்ப இந்த சீயை வந்து நான் நிலைக்குத்தாக இப்படியாக கீழ் இழுத்துனேன்டா. சரியா? இந்த பக்கமாக கீழ் இழுத்துனேன்டா. 2 பக்கம் முடிச்சு இந்த ரெண்டும் என்ன செய்யும், கிட்ட வரும். கிட்ட வரப்போம். இப்ப கிட்ட வரக்குள்ள என்ன நடக்கும்டா, அவருக்கு சக்தி மாற்றம் வந்து ஏற்படும். அந்த சக்தி மாற்றம் நம்ம செய்த வேலையாகத்தான் இருக்கப்படும். கேள்வி என்னண்டா, அசைப்பதற்கு செய்யப்பட்ட வேலை என்ன, செய்யப்பட்ட வேலை என்ன? சோ பாருங்க, இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மாதிரி இப்படி ஈக்கார் தானே. சரியா? இவரை வந்து இந்த தானவிதிக்கார் தானே இங்க பிடிச்சு இதை நான் கீழே இழுக்க 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 இந்த ரெண்டும் கிட்ட வரும். சரியா? இதை கீழே நோக்கி இழுக்கும் போது, இது கீழ் நோக்கி இழுக்கும் போதோ ஏயும் சரி பியும் சரி இந்த கோள் அச்சை நோக்கியதாக வரும். பாருங்க, இதுல வந்து இதே படத்துல இருக்கிறேன்னா இதே படத்துல இருக்கு. இது கீழ் நோக்கி வருமா இருந்தா இங்க இது வர, இங்க இது வரும். அதே போல இது இங்க வர, இவர் இங்க வருவார். இப்ப நம்மளுக்கு வரப்போ இந்த ஆரை பெருமானம். சரி, ஆரை வந்து ஏற்கனவே இது 15 சென்டிமீட்டராம். இப்ப இது 5 சென்டிமீட்டர். சரி, 5 சென்டிமீட்டர் இந்த மாதிரியா வரும். சி ஆனது இங்க இருந்து இங்க வரைக்கும் அசைக்கப்பட்டு காணப்படும். இப்ப நான் செய்யப்பட்ட வேலையை காணப்படும். செய்யப்பட்ட வேலையை காண்றதுக்கு இந்த கோண உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி ஆரம்ப கோணவகம் தெரியும் தானே, தற்போதைய கோணவகத்தை காணும். இங்க கோண உந்த காப்பு தத்துவம் ஏன் பயன்படுத்தலாம் என்று கேட்டா, புற விசை இல்லை. இப்ப நான் இதை அசைக்கிறதுக்கு கீழ் நோக்கி விசை கொடுத்தா கூட சுழலுது இந்த மாதிரி, இந்த அச்சில தான் சுழலுது. அதுக்கு செங்குத்தாகத்தான் நான் விசை கொடுக்க.
இப்ப சுழற்சி திசைக்கு செங்குத்தாக கொடுக்கணும், அதால பாதிப்பு இங்கு கிடையாது. விசை கொடுத்தால் கூட சரியா, முறுக்கத்தை அதை ஏற்படுத்த மாட்டான். அந்த விசை வந்து முறுக்கத்தை உண்டு பண்ண மாட்டான். ஆகவே கோண உந்த காப்பு தத்துவத்தை பாய்ப்போம். அதுக்கு ஆரம்பத்தில் இருக்கிற கோண சாரி சடத்து திருப்பவும் தேவை, தற்போது இருக்கிற சடத்து திருப்பவும் தேவை. ஆரம்பத்தில் 6.15, தற்போது 6.5 சென்டிமீட்டர். ஆரம்பத்துல கோண வேகம் தரப்பட்டிருக்கிறேன். ஆரம்பத்துல கோண வேகம் எவ்வளவு? 4 4 ரேடியன் செகண்ட் மைனஸ், சரியா, 4 ரேடியன் செகண்ட் மைனஸ். தற்போதைய கோண வேகத்தை பார்ப்போம். கோண உந்தக்காப்பு தத்துவம் பாய்க்கன், கோண உந்தக்காப்பு தத்துவம். இங்க வந்து காணப்படுகின்ற இந்த திணிவுகள் புள்ளி திணிவுகள் ஆரை புறக்கணிக்கத்தக்கதா. புள்ளி திணிவுக்குரிய சடத்துவ திருப்பம் எம் தர ஆர் வர்க்கம், அச்சில் இருந்தாலும் தூரம் ஆர் வர்க்கம். ஆனா இங்க 2 பேர் இருக்காங்க ஆனே, ஆகவே எம் ஆர் வர்க்கத்தை போல 2 பேர் ஆரம்பத்திலையும் சரி இப்பயும் சரி திணிவு அதே பெருமானம் தான். நான் ஆரம்பத்துல ஆரை வந்து தூரம் வந்து அச்சில் இருந்தான தூரம் வந்து 15 சென்டிமீட்டர், தற்போது அச்சில் இருந்தான தூரம் வந்து 5 சென்டிமீட்டர். ஆரம்பத்துல கோண வேகம் 4, சரியா. பந்த விடயத்தை பாவிக்கன். திணிவு 500 கிராம், திணிவு 500 கிராம். சோ கோண உந்த காப்பு தத்துவப்படி ஆரம்பத்துல I1 ஒமேகா 1, தற்போது I2 ஒமேகா 2, சரியா. I2 ஒமேகா 2, ஒமேகா 2 தான் காணப்படும். I1 வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு கண்ட 2ஆல பெருக்கணும், 2 பேர் 2ஆல பெருக்கணும். அவங்களோட திணிவு எம்என்டி போட்டுக்கொள்றேன்னா எம்என்டி போட்டுக்கொள்றேன். ஆரை வந்து ஆரம்பத்துல 15 சென்டிமீட்டர் இருக்கும், 15 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப ஆரம்பத்துல நான் அதை 3 ஆர் எடுத்தா தற்போது ஆர், இது 15 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், சரியா. 15 சென்டிமீட்டர் போட்டு அதை வர்க்கிச்சு குழப்பத்தை விட 6 3 போட்டுக்கொள்வோம், 2 பக்கம் வெட்டுப்படி இல்லாம போயிடும், சரியா. 15 போட்டா சென்டிய மீட்டருக்கு மாத்திரத்துக்கு 10 2 போட்டு அதை வர்க்கிச்சு குழம்பி சுருக்கல் பிழை விட்டு ஏன் நம்மளுக்கு இது தேவையில்லாத வேலை. சோ 3 6 போறனா பெருமானம் காண்றா, ஓகே, 2 பக்கம் வருது தானே. எம் தர ஆர் வர்க்கம் 3 முழுவதும் வர்க்கம், சரியா. இது ஐயா ஐ மட்டும் தர ஒமேகா 1 4 சமன் தற்போதைய I2 2 பேர் இருக்காங்க, சரியா. ஒரு ஆளு கண்டு 2ஆல பெருக்கிக் கொள்றேன், அதே எம் தான் ஒரு ஆள், ஆனா ஆரை வந்து ஆர் வர்க்கம் தற்போதைய ஒமேகா 2. ஆக இந்த இடத்துல எம் வெட்டுப்பற்றும் ஆர் வர்க்கம் வெட்டுப்பற்றும், இது வரப்போது 2 போயிடும், சரியா, 2 போயிடும். ஆர் வர்க்கம் 2 2 வரப்போறது, இது 9 தர 4 36 சமன் அந்த பக்கம் ஒமேகா 2. சோ 36 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 ஒமேகா 2 வந்து 36 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1, சாரி மைனஸ் 1. ஆனா இது கேள்வி கிடையாதா? தற்போதைய கோண வேகம் கேள்வி கிடையாது, செய்யப்பட்ட வேலை தான் கேள்வி. செய்யப்பட்ட வேலை எதுக்கு சமனா இருக்கும்னா இயக்க சக்தி மாற்றம். இந்த சுழற்சி இயக்க மண்டலத்தால செய்யப்பட்ட வேலை சுழற்சி இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமமாக காணப்படும். ஓகேவா? சோ இங்க வருவோம். ஆரம்பத்துல எம், சரியா,
திரும்ப வந்து எம் இல்ல 4 தற்போது வந்து 36 கோண வேகம். இப்ப நான் இங்க எங்கேயாவது செய்யறேன். செய்யப்பட்ட வேலை சுழற்சி இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் half I ஒமேகா half I to ஒமேகா 2 தற்போதையது I to ஒமேகா 2 இவர வர்க்கத்திலிருந்து கழிப்பன் ஆரம்ப பெருமானம் half I1 ஒமேகா 1 வர்க்கத்தை கழிப்பு. சரியா? கொஞ்சம் சுருக்கல் தான். நான் பெருமானத்தை ஆர் எம் சார்பாக கொடுத்து இறுதியாக கொடுத்திருக்கோமா? இதுல half into ஐக்கு பதிலாக 2 பேர் இருக்காங்க. தெளிவு எம் தர ஆரம்பத்துல தற்போது வந்து ஆர் வர்க்கம். சரி, தற்போது வந்து ஆர் வர்க்கமா? ஆர் வர்க்கம். நீங்க சுருக்கிடுங்க குயிக்க. நான் செய்யறேன். ஓகே, நீங்க செய்து பாருங்க. மைனஸ் ஒமேகா இந்த இடத்துல தற்போதைய கோணவேகம் 36 வரும். அதுல இருந்து கழிக்கணும். அரை தர I1க்கு பதிலாக 2 தர எம் தர ஆரம்பத்துல 3R வர்க்கம். சரி, ஆரம்பத்துல 3R வர்க்கம் மைனஸ் தர ஒமேகா 1 வந்து 4. அவ்வளவுதான்.